அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் மகா சிவராத்திரி நாட்களில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், சிவ வழிபாட்டை நம்ம எப்படி மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த மகா சிவராத்திரி உருவானதற்கான புராண கதையும் இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படுது. டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மகா சிவராத்திரி வழிபாடு என்பது நம்முடைய கர்மாக்களையும் பாவங்களையும் அழித்து இறைவனை நாம் அடைவதற்கு வழிகளையும் அளவில்லாத நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கு. மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளையும் மகா சிவராத்திரி விரதம் இருந்து பலனையும் முழுமையாக பெறுவதற்கு என்ன வழி என யோசித்து கொண்டிருந்தவர்கள் இதுபோல செஞ்சு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மகா சிவராத்திரி என்பது மிக உன்னதமான சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கான ஒரு நாள். இந்த நாட்களில் பக்தியுடன் சிவ சிந்தனையுடன் சிவனின் அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிவனின் அருளை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் சக்தி வாய்ந்த ஒரு விரதமாக தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்குது. இந்த நாட்களில் முழு நேரமும் நாம் கண் விழிக்க வேண்டுமா? நாள் முழுவதுமே நாம் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இரவு முழுவதும் சிவனுடைய மந்திரங்களை சொல்ல வேண்டுமே. சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். சிவ பூஜை செய்ய வேண்டும். இவை அனைத்துமே செய்தால் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும் என்பது பல சந்தேகங்கள் கேள்விகளுக்கும் பலருக்குமே உண்டு. ஆனால் பரம்பொருளான சிவபெருமானின் அருளை பெறுவது மிக எளிது. உண்மையான பக்தி, உறுதியான நம்பிக்கை, சிவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம், சிவன் அருளால் சிறிய முயற்சியாக இருந்தாலும் கூட சிவபெருமான் அவரது அருளை நமக்கு தருவார். மகா சிவராத்திரி நாளன்று சித்தர்கள் சொல்லி வைத்த மிக எளிமையான விஷயங்களை நம்ம செய்து கடைபிடித்தாலே போதும். சிவபெருமானின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்று நாம் இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவு 11:40 மணி அதிகாலை 12:40 மணி செய்வது என்பது மிகவும் நாம இந்த காலத்தில் பெருமான் பார்வதிக்கு சொன்ன 112 வழிகளில் இதுவும் ஒன்று. மூச்சு உள்ளே போய் வெளியே வரும். அப்படி மூச்சு காற்று திரும்பும் அந்த இடத்துல சிறு இடைவெளி இருக்கும். மகா சிவராத்திரி இரவு தியானத்தில் இருந்து இடைவெளியை மட்டுமே நாம் கவனிக்க முடியும். ருத்ராட்சம் என்பது ஒரு சக்தியை சேமித்து வைக்கும் மின் கருவியாக இருக்குது. விழித்திருக்கும் பொழுது கையில் 5 முகம் ருத்ராட்சத்தை இறுக்கமாக நாம் மூடிக்கொள்ள வேண்டும். இது போல செய்து வருவதன் மூலம் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு வேடன் காட்டில் வேட்டையாட சென்றிருந்தான். அன்றைய தினம் பல முயற்சிகள் செய்துமே பல இடங்களில் அலைந்து திரிந்துமே எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாட முடியவில்லை. சூரியன் மறையக்கூடிய நேரம் மலர்ந்தது. அப்பொழுது ஒரு புலி அவன் அருகே வந்துவிட்டது. பயந்து போன அவன் அருகே இருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். புலியோ அவனை தின்றுவிட வேண்டும் என்று ஆவல்ல வேடவன் இருந்த வில்வ மரத்தை சுற்றி சுற்றி வந்தது. சூரியன் மறைந்து இருந்தது. ஆனால் புலி மரத்தை விட்டு நகலவில்லை. தூக்கம் காரணமாக கண் அசர்ந்து கீழே விழுந்து விட்டால் புலிக்கு இரையாகி விடுமோ என்ற பயத்தில் மரத்தில் இருந்த ஒவ்வொரு இலையாக பிடுங்கி கீழே போட்டு கொண்டு இருந்தான். அது அவனுக்கே தெரியாமல் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது அந்த வில்வ இலை விழுந்து அது வில்வ அர்ச்சனையாக மாறிவிட்டது. சிவராத்திரியாக அமைந்திருந்த அன்றைய தினம் இரவு முழுவதுமே அவனுக்கே தெரியாமல் கொஞ்சம் கூட தூங்காமல் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்ததால் அந்த வேடவனுக்கு முக்தி தந்து ஈசன் காத்தல் இருக்கார். இந்த காரணத்தினால தான் மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டான். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக மகா சிவராத்திரி நாட்களில் நாம் விரதம் இருப்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த மகா சிவராத்திரி சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் பக்தர்கள் அனைவருமே விரதம் இருந்து வழிபட உகந்தமான ஒரு சிவராத்திரியாக இருக்கு. சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற நாள் என்பதே பெரும்பாலானவர்கள் சொல்வதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரக்கூடிய மிக அற்புதமான தலமாக மகா சிவராத்திரி இருக்குது.
மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்குது. இந்த நாட்களில் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றியிருக்காரு என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் புராண நிகழ்வும் ஏற்பட்டிருக்கு. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு முறை தம்மில் யார் பெரியவர்கள் என்ற சண்டை ஏற்பட்டது. அவர்களுடைய சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவருமே சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அதை ஏற்ற சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவரும் முன் தோன்றியிருக்காரு. நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவ மிக பிரகாண்டமாக காட்சியளித்தது. ஒரு நெருப்பு பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமிருந்து தனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகின் பெரியவர்கள் ஆவார் என்று சொல்லியிருக்காங்க. உடனே விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சென்றிருக்காரு. நெருப்பு பிழம்பின் அடியை காண்பதற்கு பூமியை துளைத்து சென்றிருக்காரு. பிரம்மாவோ அன்னப்பறவையாக மாறி நெருப்பு பிழம்பின் முடியை கண்டு வருகிறார். அவர் உயர பறந்து சென்றார். பல ஆண்டுகள் யுகங்கள் முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலுமே அந்த நெருப்பு பிழம்பின அடிமுடியை காண முடியவில்லை. இது ஈசனின் செயலாக தான் இருக்கும் என்பதை உணர்ந்து விஷ்ணு தனது முயற்சிகளை கைவிட்டு திரும்பி வந்திருக்காரு. அவரிடம் இருந்து ஆணவங்கள் காணாமல் போய்விட்டது. பிரம்மாவிடம் இருந்து அகந்தை மட்டுமே நீங்கவில்லை. உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பி சென்றிருந்தார். பிரம்மா ஒரு தாளம்பூவை பார்த்தார். அந்த தாளம்பூ ஈசனின் முடியில இருந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கார். நெருப்பு பிழம்பின் முடியை நான் கண்டுவிட்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாளம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டிருக்கார். தாளம்பூவும் அதற்கு சம்மதித்து தரை இறங்கியதும் அந்த தாளம்பூ பொய் சாட்சி சொன்னது. உடனே நெருப்பு பிழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. அந்த நெருப்பு பிழம்புல இருந்து சிவபெருமான் வெடித்து கொண்டு சிவலிங்க வடிவில் வந்திருக்காரு. விஷ்ணுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை அழித்து கொடுத்தார் சிவபெருமான். பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற மலர்களாக மாறிவிடுவாய் என்று சாபமிட்டிருக்காரு. இந்த நிகழ்வு நடந்தது திருவண்ணாமலையில் என குறிப்பிடப்படுது. இதன் மூலம் திருவண்ணாமலையில் தான் முதல்ல அக்னி தோன்றியது என்று சொல்லியிருக்காங்க. அக்னியில் இருந்து தான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீய ஒளிகள் தோன்றியன என புராணங்களில் எழுதப்பட்டிருக்கு. அந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்க அவர் வடிவில் காட்சி கொடுத்திருக்காரு. இதனால் திருவண்ணாமலையில் தான் முதல்ல லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாயிருக்கு. மாசி மகா சிவராத்திரி அன்று நடந்ததாகவும் மகா சிவராத்திரி மிக சிறப்புக்குரிய ஒன்றாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி தினத்தில் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. பொதுவாக இந்த மகா சிவராத்திரி நாட்களில் மேச ராசியில் 11வது வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிரக சேர்க்கையிலால் சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்குது. நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வணிகர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வேலையில் வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசியில் 2வது வீட்டில் 4 கிரகங்களின் சேர்க்கையினால் இந்த சதுர்கிரக யோகம் ஏற்பட்டிருக்கு. இதனால் இதுவரை சந்தித்து வந்த பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கடனால் சந்தித்து வந்த மன அழுத்தம் குறையும். செலவுகளை குறைத்தால் வங்கி இருப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த உங்களுடைய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து உடல்நலம் மேம்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பு பிணைப்பு அதிகரிக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரை 6வது வீட்டில் 4 கிரக சேர்க்கையினால் சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்கு. இதனால் பாரம்பரிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலத்தில் மேற்கொள்ளும் விஷயங்கள் வாழ்நாள் முழுவதுமே நல்ல ஒரு பலன்களை அளிக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க ஒருவரது நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கும்பராசியை பொறுத்தவரை 4வது வீட்டில் 4 கிரகங்களின் சேர்க்கையினால் இந்த கிரக யோகம் உருவாகி இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவாங்க. பண வரவு அதிகரிக்கும். பண பிரச்சனைகள் தீரும். தொழிலில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாகும். தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மகா சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானின் அருளை பெறக்கூடிய ஒரு ராசிகளாக தான் இந்த 4 ராசிக்காரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானை நினைத்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.